Hello everyone, welcome back to my channel. Friends, இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளிச்ச மீன் குழம்பு. ஆமா, மீன் குழம்புனாலே செம்ம டேஸ்டா இருக்கும். அதுலயும் கிளிச்ச மீன் குழம்புனா எக்ஸ்ட்ராடினரி டேஸ்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேட் தான். எல்லா இடத்துலயுமே கிடைக்கும் கிளிச்ச மீன். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கிளிச்ச மீன் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். அதை எப்படி கிளீன் பண்றோம்னு காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா மீன் கிளீன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா நேரத்திலயும் வாங்கும் போதே அவங்களே கட் பண்ணி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்கள்ல மீன் முழுசாவே கொடுத்துருவாங்க. நம்ம தான் வீட்டுக்கு வந்து ஆஞ்சிக்கிற மாதிரி இருக்கும், அதாவது கிளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அது எப்படி கட் பண்றது, எப்படி கிளீன் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மீனை முழுசா எடுக்கிறோம் பாருங்க. அந்த மீனை கிளீன் பண்ற ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஓரம் இருக்க அந்த செதிர்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிடணும். ஸோ முறைப்படி மீன் சமைக்கிறது எப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம மீன் குழம்பு சுவையா சமைக்க முடியும். நிறைய பேர் கிளிச்ச மீன்லாம் காஸ்ட்லியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, இது 1/4 கிலோ 50 ரூபா, 1/2 கிலோ 100 ரூபாய் அந்த பிரைஸ்ல தான் கிடைக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் ரேட் தான். சில இடத்துல மட்டும் ஒரு சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 130 ரூபா 1/2 கிலோ அது மாதிரி கிடைக்கும். மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 1/2 கிலோ அப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ரேட் தான். ஸோ எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு விலை தான். மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். வயிற்றுக்குலாம் ரொம்ப நல்லது. வயிற்று பகுதியில் இருக்க ஆர்கன்ஸ் தான் நல்லா வேலை செய்யும். மீன் சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியம் தான். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆயில ஊத்தி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அது வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக்கும். ஆனா நீங்க குழம்புல போட்டு அந்த மீனை சாப்பிட்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது, எந்த பிரச்சனைகளும் கிடையாது. உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். எப்பவுமே குழம்புல போட்டு நீங்க சாப்பிட்ற மீன் வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். ஓகேங்களா? அதனால தாராளமா மீன் குழம்பு சமைச்சு மீனை சாப்பிடலாம். இதே வறுவல் பொரிக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த எண்ணெயை ஊத்தி நல்லா வறுக்கத்தோ பொரிக்கத்தோ அந்த வேலைலாம் நம்ம செஞ்சோம்னா என்ன ஆகும்னா வெயிட் வந்து ஏறும். வெயிட் ஏறினாலே ஏகப்பட்ட நோயெல்லாம் வரும். பார்க்கவும் ஸ்ட்ரக்சர்டா இருக்க முடியாது, ஆரோக்கியமா இருக்க முடியாது. அதனால எப்பவுமே குழம்புல போட்டு மீனை சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது மாதிரி மீன் குழம்பெல்லாம் வந்து யார் சமைக்கலாம், யார் சாப்பிடலாம், எல்லாருமே சமைக்கலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஐஸ் பெட்டியில வச்சு ரொம்ப நாளா ரொம்ப மாசங்களா ஸ்டோர் பண்ணி வச்சு விக்கிறாங்க பாத்தீங்களா சில இடத்துல. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அங்கெல்லாம் கொஞ்சம் வாங்குறத. அதை விட ஃப்ரெஷ்ஷா இந்த சில பேர் சொல்லுவாங்களா, நான் இப்பதான் காஷ்மீர்ல இருந்து வாங்கணும், இப்பதான் வந்து கடல்ல இருந்து குடிச்சிட்டு வந்தாங்க, அது மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இப்பதான் வந்து இறங்கின மீனுன்னு தெரியுதா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த மீனை வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. அதோட டேஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். எப்பவுமே மீன் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட் எக்ஸ்ட்ராடினரியா சூப்பர் டேஸ்டா இருக்கும். மீன் குழம்ப பெண்கள் தான் வைக்கணும் இல்ல, ஆண்களும் சமைக்கலாம். நீங்களும் உங்க வீட்டுல இது மாதிரிலாம் சமைச்சு உங்க பொண்டாட்டி உங்க வீட்டுல இருக்கிற புள்ள குட்டிங்களுக்கு சமைச்சு போடுங்க. அவங்க எல்லாம் அப்படியே அசந்து போயிடுவாங்க, பாரு சூப்பரா சமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ உங்க கைப்பக்குவத்தையும் நீங்க காமிக்கணும் இல்லையா? அதனால நீங்களும் சமைச்சு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் போடுங்க. இது மாதிரி சுவையா மீன் குழம்பு சமைச்சு கொடுத்தாலே அவங்க எல்லாரும் மனசுலயும் நீங்க இடம் முடிச்சிருவீங்க. மீனோட செதில்கள்ல வந்து இது மாதிரி தான் எடுக்கணும், தெரிஞ்சுக்கோங்க. ஆனா எடுக்கும் போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுங்க, இல்லைன்னா கையெல்லாம் வந்து கிழிச்சுக்கும். இல்ல ஒழுங்கான முறையில நம்ம வந்து எதையுமே ஹேண்டில் பண்ணலாம், கை கிழிச்சு ரத்தம் வந்துடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி இது வர அருவாமனையில கட் பண்ணாலும் சரி, நைஃப்ல கட் பண்ணாலும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையா தான் வந்து கட் பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா
மக்களே இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்க, தேவையான அளவுக்கு கல்லுப்பு எடுத்தாச்சு. எடுத்து இது மாதிரி மீன் மேலே போடுறோம். அது எதுக்காக அப்படின்னா, கழுவும் போதே கல்லுப்பு போட்டு நல்லா கழுவுனா நல்லா க்ளீனாக அதில் இருக்க அந்த டர்ட்ஸ் எல்லாம் போயிடும். அதுக்காக தான் கல்லுப்பு பெரட்டி வச்சிருக்கிறோம். இப்போ வந்து பாருங்க எப்படி க்ளீன் பண்ணுறோம் பாருங்க. தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக இப்படி தான் அலசணும், இப்படி தான் க்ளீன் பண்ணணும், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சாயந்தர நேரம் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டின்னருக்காக ஸ்பெஷலாக மீன் குழம்பு சமைச்சிட்டு இருக்கோம். வாட்டி ஒரு 3 முறை என்ன பண்ணுங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா அலசுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் ஆகும். ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி அலசுறீங்களா, அந்த தண்ணி கீழே ஊற்றிடுங்க, மறுபடியும் தண்ணி ஊற்றுங்க, அலசுங்க. இது மாதிரி ஒரு 3 முறை செய்யுங்க. பாருங்க இப்போ மீன் குழம்பு சமைக்கிறதுக்கு மீன் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எதில் சமைக்க போகிறோம்னா அடுப்பில் சமைக்க போகிறோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணி தயாராக எடுத்து வச்சாச்சு குழம்புல போடுறதுக்கு. மீன் குழம்புனாலே வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், வெந்தயம் ரொம்ப 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 முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். என் மீன் குழம்புலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. அதுக்கு அடுத்தது முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா புளி கரைச்சல். மீன் குழம்புனாலே நல்லா புளிப்பாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் குழம்பு. இப்போ புளி கரைக்கிறோம். எப்படி கரைக்கிறோன்னு பாருங்கள். தண்ணியை ஊற்றி தேவையான அளவுக்கு புளியை போட்டு நல்லா இது மாதிரி தான் கையால் நல்லா கரைச்சிக்கணும். முடிஞ்சால் பழைய புளி இருந்தால் பழைய புளி உபயோகிக்குங்க. என்ன ஆகுனா நல்லா அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய புளியில் ஒரு மீன் குழம்புக்கு தேவையான ஒரு செம்ம கலர் கிடைக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இவன் பார்த்தீங்களா இப்படி தான் வந்து புளியை வந்து கரைச்சி புளி கரைச்சலை தயார் பண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்ப நாங்கள் கேஸ் ஸ்டவ்வில் சமைக்காமல் மண் அடுப்பில் விறகு வச்சு சமைக்க போகிறோம். அது ஒரு தனி டேஸ்ட் தான் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மண் பாண்டங்களான மண் கடாயில் தான் சமைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி உங்கள் வீட்லேயும் சமைச்சு பாருங்கள். புளி கரைச்சல் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள். புளி கரைச்சலுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணும்போதே அதை நல்லா இருத்துக்கணும், இல்லைன்னா அதில் இருக்க மண்ணெல்லாம் கூட வந்துடும். அப்போ சாப்பிடும்போதே நரன்னு இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கிளியராக நல்லா கரைக்கணும். மண்ணெல்லாம் இல்லாத அளவுக்கு இருத்து புளி கரைச்சலை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இன்னும் கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சலை ஒழுங்காக கரைக்காமல் சோம்பேறித்தனம் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஃபில்ட்ரு வச்சு டக்குன்னு இப்படி ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே எடுத்து அப்படியே குழம்புல ஊற்றிட்டாங்க. அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா கண்ணுக்கே தெரியாமல் நிறைய மண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா குழம்புல வந்து போயிடுது. அந்த குழம்பு அப்படியே சாப்பிட்றதுனால உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு கேடாயிடுது. சரிங்களா? அது மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து அதை ஞாபகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா புளியை வந்து கரைக்கணும். எந்த அளவுக்கு நம்ம சமையலை சுத்தமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இன்றைக்கி நாங்கள் எந்த ஸ்டைலில் சமைச்சு காமிக்க போகிறோன்னா சவுத் இந்தியன் ஸ்டைல், வில்லேஜ் சைடு சவுத் இந்தியன் ஸ்டைலில் சமைக்க போகிறோம். கிராமப்புறங்களில் சவுத் இந்தியாவில் என்ன ஸ்டைலில் மீன் குழம்பு சமைப்பாங்களோ அதுதான் நாங்கள் இன்றைக்கி சமைச்சு காமிக்க போகிறோம். வில்லேஜ்லலாம் பொதுவாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே மண் அடுப்பு இல்லை மண்ணால் செஞ்ச அடுப்பு இதெல்லாம் தான் இருக்கும், இல்லைன்னா செங்கல் அடுப்பு அதெல்லாம் தான் இருக்கும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புலாம் சமைப்பாங்க. அங்கே பெரும்பாலுமா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மண் பாண்டங்கள் தான் பயன்படுத்துவாங்க. இங்கே மெட்ராஸ்லலாம் வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது மண் பாண்டங்கள். கிடைச்ச பொருளை வச்சு இன்றைக்கி
வில்லேஜ் சைடில் எப்படி சமைக்க போகிறாங்கன்றத அந்த மெத்தடில், அந்த மாடலில், அந்த ஸ்டைலில் நாங்கள் இன்றைக்கி காமிக்க போகிறோம். இதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னாலே எப்படி இந்த கிழிச்ச மீன் குழம்பு செய்கிறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். நீங்களும் ஃபர்தராக நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் பார்க்க முடியும். இந்த சேனலில் யோகா, எக்ஸசைசஸ், குக்கிங், பியூட்டி டிப்ஸ், வீலாக்ஸ் இப்படி எல்லாமே நாங்கள் இந்த சேனலில் வந்து போடுறோம். மல்டி கண்டென்ட் சேனல் தான் இது. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம். இது மாதிரி சமையலில் உங்கள் வீட்டில் இருக்கிற யாருன்னா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அவங்களும் இந்த மெத்தடை பார்த்து சமைச்சு பார்ப்பாங்க. அவங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிச்சின்னா இதே மெத்தட் கூட கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளை அந்த புளி கரைச்சல் ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் மிளகாத்தூளை போட்டு கரைச்சிக்கிறோம். மீன் குழம்புனால இது மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்ச நேரத்துலேயே அருமையான மீன் குழம்பை உங்கள் வீட்டில் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு மிளகாத்தூளை என்ன பண்ணுறோன்னா அந்த புளி கரைச்சலில் கரைச்சி கலவையாக ரெடி பண்ணிடுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு. அந்த கல்லுப்பையும் தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கரைச்சலில் நம்ம கலந்து விட்டுடுறோம். அப்போ மீன் குழம்பு ரொம்ப குவிக்காகவும் டேஸ்ட்டாகவும் சமைச்சு முடிச்சிடலாம். நீங்களும் இது மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலசிட்டு அதை என்ன பண்ண போகிறோன்னா இந்த புளி கரைச்சலில் நல்லா புழிஞ்சு விட்டுடுறோம். மீன் குழம்புனாலே இது மாதிரி மெத்தடில் சமைச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே உங்கள் சமையலுக்கு அடிமையாயிடுவாங்க. நீங்கள் சமைச்சு கொடுத்தாலே அப்படியே டேஸ்ட்டு பிடிச்சிக்கிட்டு ஐயோ சூப்பர் சூப்பர்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான எல்லா பொருளையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண் அடுப்பு வந்து பற்ற வச்சு எப்படி சமைக்க போகிறோன்னு காமிக்கிறோம் பாருங்கள். மீனில் நீங்கள் எல்லா வகை மீனையும் கண்டிப்பாக வாழ்க்கையில் சாப்பிட்டு பார்க்கணும். யாராச்சும் கிழிச்ச மீன் சாப்பிடாம இருந்தீங்கன்னா இதே மாதிரி கிழிச்ச மீனை வாங்கி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுவும் செம்ம டேஸ்டான ஒரு மீன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நாங்கள் ஃபர்தராக நியூ வீடியோஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நீங்களும் பார்த்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தக்காளியை வந்து கரைச்சி விட்டாச்சு இந்த புளி கரைச்சலில். இன்னொரு தக்காளியை நாங்கள் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக வச்சுருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சு அருமையான சுவையான கிழிச்ச மீன் குழம்பு தயார் பண்ண போகிறோம். வாங்க எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை பற்ற வச்சிட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி மண் அடுப்பில் தான் சமைக்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா மண் அடுப்பை பாருங்கள். இது மாதிரி அடுப்பெல்லாம் நிறைய ரெடிமேடாக கூட விற்கும். சில இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி கூட நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அதில் கூட சமைச்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து அடுப்பு வந்து விறகெல்லாம் மூட்டி பற்ற வச்சுட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண் அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு. மண் அடுப்பில் விறகு வச்சு இப்போ அடுப்பு பற்றிக்கிச்சு. இப்போ இதில் வந்து மண்ணால் கடாய் இருக்குல்ல, மண் பாண்டத்தாலான கடாய், அதை வந்து வச்சு சமைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை பற்ற வச்சு அது மேலே கடாயும் வச்சாச்சு. இப்போ எப்படி சமைக்க போகிறோன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் நல்லா காஞ்சிச்சு.
தேவையான அளவுக்கு கடலை எண்ணெயை வந்து ஊற்றுறோம். கடலை எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் ஊற்றினா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து போடுறோம். கடுகு போட்டு பொரியணும் நல்லா. அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெந்தயத்தை வந்து போடுறோம். மீன் குழம்புனா மறக்காமல் வெந்தயத்தை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆஹா, மண் பாண்டத்தில் சமைக்கிறதே ஒரு தனி அருமை தான். பாருங்கள், இப்போ அந்த வெந்தயத்தை போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து போட போகிறோம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டாச்சு. அடுப்பில் சமைக்கிறதுனால பாருங்கள் புகையா போகுது. பட் இருந்தாலும் குழம்பு சுவையாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக நல்லா வதங்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை வந்து ஆட் பண்ணணும். பாருங்கள், அருமையாக பற்றிக்கிச்சு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ அடுத்தது தக்காளியை ஆட் பண்ணுறோம். அதையும் மொத்தமாக சேர்த்து நல்லா வதக்கணும். பாருங்கள், இந்த மண் அடுப்பில் மண் பாண்டத்தில் ஆன கடாயில் இப்போ மீன் குழம்பு அருமையாக சமைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து எதை கலக்க போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச கரைச்சல், அதாவது புளி கரைச்சல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி கரைச்சலை மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்து இதில் ஊற்றுறோம். நல்லா இப்போ கொதிக்கணும். இது நல்லா கொதிச்சாதான் சுவை வந்து கிடைக்கும், மீன் குழம்பு சுவை. இது நல்லா ஒரு கொதிக்கட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கூட தாராளமாக கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா கொதித்து நல்லா சுண்டட்டும். அது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுவை கொடுக்கும். மீன் குழம்பு அருமையாக சமைக்கணுன்னா இது மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மீனை வந்து சேர்க்கணும். முதல்லையே மீனை சேர்த்துட்டு கொதிக்க விட்டிங்கன்னா மீன் ஃபுல்லாக குழம்பு ஃபுல்லாக கலங்கிடும். அது டேஸ்ட்டாகவும் இருக்காது. அதனால் இது மாதிரி சமைச்சு பாருங்கள். நல்லா அந்த இப்போ மொத்த குழம்பும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கொதிக்கட்டும். அதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கன்னா மீனை போட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கழித்து தயாராகிடும் மீன் குழம்பு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிட வேண்டியது தான். ஸோ அருமையான கிழிச்ச மீன் குழம்பு தயாராக போகுது, தயாராகிக்கிட்டே இருக்குது. பாருங்கள், இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ அது நல்லா வேகமாக வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கும். இது மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் இது மாதிரி மண்ணால் ஆன அடுப்பு அதை வச்சு ஒரு மண் பாண்டத்தை வச்சு சமைச்சு பாருங்கள். அதோடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், குழம்பு ரொம்ப அருமையாக கொதிச்சிச்சு. கடாயை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக கொதிச்சிச்சு பாருங்கள். நல்லா கொதி வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் தான் நம்ம இந்த மீனை குழம்புல வந்து போட போகிறோம். பாருங்கள் எப்படி போடுறோன்னு பாருங்கள். இது மாதிரி தான் எப்படி போடுறோன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் குழம்புல நல்லா கொதிச்ச உடனே மீனை போட்டுடுங்க. அடேங்கப்பா, அருமையான கிழிச்ச மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தயார் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கிழிச்ச மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கருவேப்பிலை கொத்தமல்லியை குழம்புல போட போகிறோம். ஸோ ஃபைனலாக எப்பவுமே இறக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா தூவி அதுக்கப்புறம் தான் இறக்கணும். இப்போ மீன் போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுடுங்க. ஒரு 3-4 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமா இறக்கிடுங்க. சுவையான கிழிச்ச மீன் குழம்பு தயாராகிடுச்சு. வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
செம்ம டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இப்போது கிழிச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சரி, இது மாதிரி தான் கிராமப்புறங்களில் இது மாதிரி தான் மண் பாண்டங்களில் மண் அடுப்பில் சமைப்பாங்க. இப்போ வில்லேஜ் சைடில் சவுத் இந்தியன் ஸ்டைலில் எப்படி சமைக்கிறது கிழிச்ச மீன் குழம்புன்னு காமிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ மீன் குழம்பு தயாராகிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையான ஒரு அருமையான வில்லேஜ் சைடில் செய்கிற மாதிரி சவுத் இந்தியன் ஸ்டைலில் அருமையான கிழிச்ச மீன் குழம்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வா, நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சாப்பிட்டு காமிக்க போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வில்லேஜ் சைடில் சமைச்சு இது வந்தா சாப்பிடுவாங்க. செம்மையா டேஸ்ட். ஸோ வில்லேஜ் சைடெல்லாம் மண் அடுப்புல இப்படிதான் சமைச்சு சாப்பிடுவாங்க. கிழிச்ச மீன் குழம்பு இப்படிதான் இந்த முறையில தான் சமைச்சு சாப்பிடணும். மீனும் செம்ம டேஸ்டா இருக்கும். உங்க வீட்டில் நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நீங்கள் நிறைய நியூ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். ஸோ உடனே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பபாய்.